Welcome to the channel Learning Literature with Ovia. இந்த வீடியோவில் டோனு மாரிசன் எழுதின The Bluest Eye அப்படின்ற நாவலோட சம்மரியை பார்க்கலாம். சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோனு மாரிசனோட ஃபுல் நேம் ஹோலே ஆடிலியா ஆஃபர்ட் மாரிசன். இவங்க 1931 2019 வரையிலும் வாழ்ந்த அமெரிக்கன் ரைட்டர். சூலா, சாங் ஆஃப் சாலமன், பிலவுட் இதெல்லாம் அவங்களோட நோட்டபிள் ஒர்க்ஸ். டோனு மாரிசன் 1977 நேஷனல் புக் கிரிட்டிக்ஸ் சர்க்கிள் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. 1988 புலிட்சர் ப்ரைஸும் 1993 நோபல் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காங்க. த ப்ளூவஸ்ட் ஐ டோனு மாரிசனோட ஹோம் டவுனான லொரைன் அப்படின்ற பிளேஸில் நடக்கிறதா எழுதப்பட்டிருக்கு. பெக்கோலான்ற ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் கேர்ளோட லைஃப்பை பற்றி இந்த ஸ்டோரி சொல்லுது. 1941 நடக்கிறதா எழுதப்பட்ட இந்த நாவல் கிளாடியா மேக்டியர் அப்படின்ற கேர்ளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லப்பட்டிருக்கு. ரேசிசம், சைல்டு மாலஸ்டேஷன் இப்படி கான்ட்ரவர்சியல் டாபிக்ஸில் எழுதப்பட்ட இந்த நாவலை யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஸ்கூல்ஸ் அண்ட் லைப்ரரிஸில் பேன் பண்ணுறதுக்கு நிறைய அட்டெம்ப்ட்ஸும் நடந்திருக்கு. 1940 கிரேட் டெப்ரெஷனோட ஹார்ட்ஷிப்ஸை பற்றியும் இந்த நாவல் டிஸ்கஸ் பண்ணுது. இந்த நாவலில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் பெக்கோலா ப்ரீலாவ். இவங்க தான் இந்த நாவலோட ப்ரொட்டகானிஸ்ட். 11-year-old பிளாக் கேர்ள். இவங்களோட ஐஸ் ப்ளூவாக இருந்திருந்தா தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருப்போம் அப்படின்னும், அந்த ஐஸ் ப்ளூவாக இருந்திருந்தால் தனக்கு எல்லார்கிட்ட இருந்தும் லவ் அண்ட் கேர் கிடச்சிருக்கும் அப்படின்னும், அப்படி இல்லாததுனால தான் ரொம்ப அக்லியாகவும் எல்லாராலையும் வெறுக்கப்படக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கிறதாகவும் நம்பக்கூடிய ஒரு கேர்ள் தான் இந்த பெக்கோலா ப்ரீலாவ். ரொம்ப சென்சிட்டிவான கேர்ள், இமேஜினேட்டிவ் கேர்ள். ஃபாதர், மதர், கிளாஸ்மேட்ஸ், சொசைட்டி அப்படின்னு எல்லா சைட்லேருந்து வரக்கூடிய சஃபரிங்ஸை பொறுமையாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. நெக்ஸ்ட் கேரக்டர் கிளாடியா மேக்டியர். இந்த நாவலோட நரேட்டர். ரொம்ப இண்டிபெண்ட் அண்ட் ஸ்ட்ராங் மைண்டட் கேர்ள். 9-year-old ஆகுது. ஃப்ரீடா மேக்டியர். இவங்க கிளாடியோட எல்டர் சிஸ்டர். இவங்களுக்கு 10-year-old ஆகுது. கிளாடியா மாதிரியே ரொம்ப இண்டிபெண்ட்டான ஒரு கேர்ள் தான், பிரேவான கேர்ள் தான். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சில நேரங்களில் கிளாடியாவோட ரொம்ப பிரேவான கேர்ள் இந்த ஃப்ரீடா. நெக்ஸ்ட் சோலி ப்ரீலாவ். பெக்கோலாவோட ஃபாதர். ரொம்ப வயலண்ட் அரகன்ட் கேரக்டர், ஒரு ட்ரங்கார்டு. நெக்ஸ்ட் பவுலின் ப்ரீலாவ். இவங்க பெக்கோலாவோட மதர். இவங்களும் பெக்கோலா மாதிரியே தான் அக்லி அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு லேடி. சாம் ப்ரீலாவ். இவர் பெக்கோலாவோட பிரதர். அடிக்கடி வீட்டை விட்டு ஓடி போயிட்டு அப்புறம் திரும்ப வந்துடுவான். இது மாதிரி இன்னும் சில கேரக்டர்ஸும் வராங்க. இந்த நாவலோட சம்மரியை பார்க்கலாம். கிளாடியா அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை நரேட் பண்ணுறாங்க. கிளாடியா 9-year-old இருக்கும் பொழுது அவங்களோட 10-year-old ஃப்ரீடா மேக்டியர் அப்படின்ற சிஸ்டர் கூடவும் பேரண்ட்ஸ் கூடவும் ஓஹியோவில் இருக்கக்கூடிய லொரைன் அப்படின்ற பிளேஸில் வசிக்கிறாங்க. அது கிரேட் டெப்ரெஷன் பீரியடோட எண்டு, அதாவது உலகளாவிய பொருளாதார பின்னடைவு ஏற்பட்ட காலம். கிட்டத்தட்ட 1920 இந்த பின்னடைவு உலக அளவில் இருந்துச்சு. இந்த நாவல் 1941 நடக்கிறதா எழுதப்பட்டிருக்கு. இப்போது கிளாடியோட பேரண்ட்ஸோட ஹவுஸில் போர்டராக 2 பேர் வராங்க, அதாவது பேயிங் கெஸ்ட்டாக 2 பேர் வராங்க. ஹென்ரி வாஷிங்டன் அப்புறம் பெக்கோலா. இந்த பெக்கோலாவோட ஃபாதர் ட்ரங்க் அண்ட் மேட்னஸில் அவங்களோட ஹவுஸை பர்ன் பண்ண ட்ரை பண்ணிட்டாரு. அதனால் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இங்கே பேயிங் கெஸ்ட்டாக வராங்க. பெக்கோலா ஷர்லி டெம்பிள் அப்படின்ற பர்சனை லவ் பண்ணுறாங்க. பெக்கோலாவை பொறுத்தவரையிலும் ஒயிட்னஸ் தான் பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்புகிறாங்க. தான் அக்லியாக இருக்கிறதாகவும் தன்னோட ஐஸ் ப்ளூவாக இருந்திருந்தால் தான் பியூட்டிஃபுல்லாக இருந்திருப்போம் அப்படின்னும், எல்லாரோட லவ் அண்ட் கேர் கிடச்சிருக்கும் அப்படின்னும் நம்புகிறாங்க. கொஞ்ச நாளில் பெக்கோலா அவங்க ஃபேமிலி கூட போகிறாங்க. அங்கே அவங்களோட லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஃபாதர் அடிக்கடி ட்ரங்க் அண்ட் மேட்னஸில் வீட்டுக்கு வராரு. ஃபாதர் மதர் 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அவளோட பிரதர் சாமி வீட்டை விட்டு ஓடி போயிடுறான், அப்புறம் திரும்ப வர்றான், அப்புறம் வீட்டை விட்டு ஓடி போயிடுறான். இப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்குது. தான் அக்லியாக இருக்கும் அப்படின்ற பெக்கோலாவோட பிலீஃபை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியே சிச்சுவேஷன்ஸ் நிறைய அமைஞ்சிட்டே இருக்குது. க்ராசரி ஷாப்பில் க்ராசர் பெக்கோலாவை ஒரு அன்டச்சபிள் மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு. அப்புறம் பாய்ஸ்லாம் அவளோட லைட் ஸ்கின் கலரை ஃபன் பண்ணுறாங்க. கிளாஸ்மேட்டு கூட அவளோட கலரை ஃபன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி எல்லா சைட்லேருந்தும் அவளுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது.
பெக்கோலாவோட பேரண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸோட லைஃப்புமே ரொம்ப டிஃபிகல்ட்டான லைஃபாக தான் இருக்குது. பவுலின் வந்து லேம் ஃபுட் இருக்கிறதுனால அவங்க எப்போதுமே அவங்கள ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஐசோலேஷன்லேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக நிறைய மூவிஸ் பார்க்குறாங்க. ஒரு ஒயிட் உமனோட ஹவுஸில் மெய்டு சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பர்சன்ஸை ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸை அவ்வளோ கேர் எடுத்து அவங்க பார்த்துக்கிறது இல்லை. பெக்கோலாவோட ஃபாதர் சோலியோட யங் ஏஜ்லேயே அவரோட பேரண்ட்ஸ் வந்து அவங்கள கைவிட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆன்ட்டிக்கிட்ட தான் அவர் வந்து வளர்கிறாரு. அப்போவும் டீனேஜராக இருக்கும்போது ஆன்ட்டியும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை தேடி திரிகிறாரு. அந்த டைமில் தான் பவுலினை பார்த்து பவுலினை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி லைஃப்லையும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் சோலி. ஒரு நாள் சோலி ட்ரங்கன் மேட்னஸில் வீட்டுக்கு வரும்போது பெக்கோலாவை ரேப் பண்ணிடுறாரு. ஆனால் இதை பற்றி பெக்கோலா வந்து பவுலின் கிட்ட சொல்லும்போது பவுலின் அதை நம்பலை. ஸோ பெக்கோலா சோஃப்ஹேட் சர்ச் அப்படின்ற ஒரு ஹிப்போக்ரைட் ப்ரீச்சரை பார்க்குறாங்க. அவர்கிட்ட தனக்கு ப்ளூ ஐஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. பெக்கோலாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதிலாக சோஃப்ஹேட் சர்ச் அவருக்கு பிடிக்காத டாகை கொல்றதுக்கு பெக்கோலாவை வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்புறம் கிளாடியா அண்ட் ஃப்ரீடா வந்து பெக்கோலா வந்து கன்சீவாக இருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் அப்படின்றத கேள்விப்படுறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர் எல்லாருமே அதை வந்து பெக்கோலாவை ரொம்ப மோசமாக திட்டும்போது கிளாடியா அண்ட் ஃப்ரீடா 2 பேரும் பெக்கோலாவோட குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க பைசைக்கிள் வாங்க வச்சுருந்த அமௌண்ட்டை பெக்கோலாவுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பிலீஃப் படி மேரிகோல்டு சீட்ஸை வந்து பிளான் பண்ணுறாங்க. அது வந்து பூத்துச்சுன்னா அது வந்து வளர்ந்து பூத்துச்சு அப்படின்னா பெக்கோலாவோட பேபியும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த மேரிகோல்டு ஃப்ளார்ஸ் வந்து ப்ளூம் ஆகலை. அதே மாதிரி பெக்கோலாவோட பேபியும் இம்மெச்சூர்டாக ப்ரீமெச்சூரில் பிறந்து இறந்தும் போயிடுது. இப்போது சோலி ஒன்ஸ் அகைன் பெக்கோலாவை ரேப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. விட்டு ஓடி போய் ஒர்க் ஹவுஸில் இறந்தும் போயிடுறாரு. இப்போது பெக்கோலா மேட் ஆகிடுறாங்க. அவங்க ஒரு இமேஜினேட்டிவ் ஃப்ரெண்டு கூட பேசுகிறாங்க. அது யாருமே இல்லை, ஆனால் பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி அவங்க கூட பேசுகிறாங்க. அவங்களோட டயலாக்லேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா பெக்கோலாவுக்கு வந்து ப்ளூ ஐஸ் வந்து கிடச்சிடுச்சு அப்படின்னும், அந்த ப்ளூ ஐஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் எல்லாரும் அவங்கள பார்த்து பொறாமப்படுறதாகவும் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப வெறுப்பாக அந்த பொறாமையில் அவங்க பெக்கோலா கிட்ட எல்லாரும் வெறுப்பாக நடந்துக்கிறதாகவும் அவ சொல்கிறான். ஸோ தனக்கு ப்ளூவஸ்ட் ஐஸ் கிடைச்சது மூலமாக தன்னோட விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு பெக்கோலா இப்போது அந்த மேட்னஸில் நம்புகிறாங்க. இந்த நாவலோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.